Friends, welcome to Concourse Hindi News Analysis dated 8th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய first article எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்டாலியன் மெரைன் கேஸ் இல்ல இதை சொல்ற போது என்ரிகா லெக்ஸி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸை வந்துட்டு ஏற்கனவே நம்ம வாட் இஸ் இட்டாலியன் மெரைன் கேஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் அடியில கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை போய் கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. கீழே லிங்க்கும் ஷேர் பண்றோம். இப்ப இந்த கேஸ்ல வந்துட்டு இப்போதைய என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்தியா கிட்ட இருந்து இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்த முடியாது. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இந்த இட்டாலியன் மெரைன் கேஸ்ல இந்த இட்டாலியில இருக்கக்கூடிய இந்த மெரைன் ஆபீசர்ஸ் வந்துட்டு இம்யூனிட்டி இருக்கு. இவங்களை ட்ரையல் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு இந்தியாவுக்கு கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் தி இட்டாலி அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, கண்டிப்பா இந்த மெரைனர்ஸ் ஒரு ஹெஃப்டியான அமௌண்ட் வந்துட்டு யூ ஹேவ் டு பே அஸ் காம்பன்சேஷன் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் ஃபிஷர்மென் ஹூ ஹஸ் டைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்போதைக்கு கேஸ் நடக்கும்போது இந்தியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த கிரிமினல் ட்ரையலை க்ளோஸ் பண்ண மாட்டோம். நாங்க ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த கிரிமினல் ட்ரையலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, they have to pay the victims ஒரு ஹெஃப்டியான அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் adequate compensation பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே 1.5 crores has been paid to the fisherman families. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எங்களுக்கு ரீசனபிள் காம்பன்சேஷன் தேவை கிடையாது. எவ்வளவுக்கு adequate compensation இட்டாலி சொல்லியிருப்பாங்க we'll have reasonable compensation. ஆனா இந்தியா சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, you have to pay adequate compensation. அதாவது எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்துட்டு நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்தியா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இந்த கோர்ட் என்ன மாதிரியான ஆர்டர் கொடுத்திருக்கோ அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அதனால நாங்க இதுக்கு மேல அப்பீலுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்தியா இஸ் சிக்னேட்டரி டு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீயோட சிக்னேட்டரி அண்ட் இந்தியா ஹஸ் ராட்டிஃபைட் திஸ் ஆல்சோ. அப்ப இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பாஸ் பண்ண அவார்டை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி ஓகே அவார்டை வந்துட்டு இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது எதுக்கு கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2013 கொடுத்துருப்பீங்க, அதுக்கு கான்ஃபிளிக்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த கேஸை ட்ரை பண்றதுக்கு யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்டர்நேஷனல் அவார்ட் மாத்தி சொன்னதுக்கு அப்புறமாட்டி அப்ப டொமஸ்டிக் லா என்ன சொல்லுதுன்னா, இவங்கள நம்மளோட டெரிட்டரி வாட்டர்ஸ்ல தான் கிரைம் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்கள வந்துட்டு இங்கதான் ட்ரை பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இன்டர்நேஷனல் அவார்டு இவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துல இந்தியாவோட டொமஸ்டிக் லாக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய லாக்கும் கான்ஃபிளிக்டிங்கா இருக்குது. அப்ப நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா அண்டர் ஆர்டிகல் நம்பர் 253, அதாவது ஆர்டிகல் நம்பர் 253 எதை பத்தி பேசணும்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசும். அதுல இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the parliament has the power to make any law for the whole or any part of the territory. நீங்க இந்த கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க லாவா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரீட்டியோ ஒரு அக்ரிமெண்டோ கன்வென்ஷனையோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வாட் எவர் இட் இஸ், அது இந்தியா முழுக்கனாலும் சரி இல்ல எனி பார்ட் ஆஃப் தி இந்தியா, நீங்க அதை ப்ரொமல்கேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க அதை லாவா பாஸ் பண்ணுங்க ஆஸ் பர் ஆர்டிகல் நம்பர் 253. அப்பதான் இது இப்போயே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அலைன் ஆகி போகும், இல்லைன்னா கான்ஃபிளிக்டிங்கான சிச்சுவேஷன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் இந்தியா டு டேக் பார்ட் இன் கப்காஸ் 2020 இன் ரஷ்யா அப்படிங்கிறது. சரி, இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் இப்போதைக்கு ரொம்ப பெருசா நடக்கிறது கிடையாது பிகாஸ் ஆஃப் தி கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன். இன்ஃபேக்ட் நாட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி செட்டப்ல கூட இந்த எக்ஸசைஸை இந்த வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி கோவிட் சிச்சுவேஷன். ஆனா ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிலிட்டரி எக்ஸசைஸை இப்ப நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ். பைலேட்ரல்னா ரெண்டு பேர் மட்டுமா இருக்கட்டும், இல்ல மல்டிலேட்ரல்னா எல்லாரும் பங்கேற்க மாதிரியான மிலிட்டரி எக்ஸசைஸ் தான்
இந்த கப்காஸ் அப்படிங்கறது. ரஷ்யால நடக்க போறது இந்த கப்காஸ்ல இந்தியாவை தவிர்த்து இந்தியாக்கு இப்ப யார் யாரோட பிரச்சனையா இருக்குன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனாவோட பிரச்சனையா இருக்கு. சோ இப்ப வரைக்கும் இவங்க ரொம்ப பெருசா எந்த டேபிள்லயும் வந்துட்டு ரொம்ப பெருசா எக்ஸ்கலேஷன் வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசுறது கிடையாது. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல பங்கேற்கும் போது தான் சைனா அண்ட் பாகிஸ்தான் டு பி ஆன் தி சேம் பிளாட்ஃபார்ம் வேர் இந்தியா இஸ் கோயிங் டு பி பிரசன்ட். சரி, இந்தியா பாகிஸ்தான் சைனா தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா SCO மெம்பர்ஸ் எல்லாருமே இதுல டேக் பார்ட் பண்ண போறாங்க. சோ எத்தனை SCO மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா யூ ஹேவ் 8 SCO மெம்பர்ஸ். இதுலயுமே இந்த சைனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த SCO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இட் இஸ் ஹைலி டாமினேட்டட் பை சைனா அண்ட் ரஷ்யா. சோ அப்ப இந்த மத்த கண்ட்ரிஸ் இருக்காங்களா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாம் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ். இவங்க இந்த 2 கண்ட்ரிஸ் மட்டும் இந்த ஆர்கனைசேஷனை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட இன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அகைன் இந்த இதுல இட் ஹாஸ் டு பி அக்செப்டட் பை கன்சென்சஸ், அதாவது எல்லா மெம்பர்ஸும் ஒரு கண்ட்ரி உள்ள வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுல சைனா என்ன மாதிரியான கண்டிஷன் வச்சிருப்பாங்கன்னா, இந்தியா இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள மெம்பரா வரணுங்கிற பட்சத்துல கண்டிப்பா பாகிஸ்தானும் உள்ள மெம்பரா வரணும், அப்பதான் நாங்க இந்தியா உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் 2017 டைம் ஸ்கேல்ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிகேம் பார்ட் ஆஃப் SCO. ஸோ இந்தியாவுக்கு SCO இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸா இருக்கட்டும், இல்ல யூரோப்புக்கு வழியா நம்ம போறதுக்கு இந்த சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ் ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் அ ட்ரை சர்வீஸ். ஒரு இந்தியால இருந்து ஒரு ஸ்மாலான ட்ரை சர்வீஸ் containment will go and take part in this exercise. இது வந்துட்டு இது என்ன, இந்த ட்ரை சர்வீஸ் கண்டெய்ன்மென்ட்னா ஆர்மில இருந்து போவாங்க, நேவில இருந்து போவாங்க அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து போவாங்க. So the next thing that we will read is national education policy lays the foundation for a new India அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. இத நிறைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க எங்கேயாச்சும் உங்களோட மெயின்ஸ் ரைட்டிங்ல வந்துட்டு கேட்சியா இருக்கிறதுக்காக எழுதிக்கலாம். ஸோ 21 செஞ்சுரியில இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்துட்டு இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தது இல்லாம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாம இட் வாஸ் அ ராட் லேர்னிங் அண்ட் ஹர்ட் மென்டாலிட்டி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இம்யூனிட்டி வந்துட்டு டெவலப் அதே மாதிரி ஹர்ட் மென்டாலிட்டிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மென்டாலிட்டி தான் இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் திங்கிங்னு தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. அப்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இட் இஸ் கோயிங் டு கம் வித் அ கிரேட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன் செக்டர்னு சொல்றாரு, எஸ்பெஷலி இன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்ல மல்டி டிசிப்ளினரி கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இனோவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எங்க பேசியிருப்பாரு அப்படின்னா, a conclave on transformational reforms in higher education. Conclave is nothing but a meeting. பிளஸ் இவர் ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இந்த நேஷனல் எஜுகேஷனோட பாலிசியோட ஃபோக்கஸே என்ன அப்படின்னா வாட் டு திங்க்னு கிடையாது, நீங்க எப்படி யோசிக்கணும், ஹவ் டு திங்க் அப்படிங்கறத பத்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மோட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா என்கொயரி, டிஸ்கவரி அண்ட் அனலைசஸ் பேஸ்டா இருக்கணும். பிளஸ் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட மக்கள் வந்துட்டு நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம அப்ளை பண்ணும் போதுதான் அது எஃபெக்டிவா இருக்கும். அதனாலதான் இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அகாடமி எங்களோட இண்டஸ்ட்ரியல் நீடுக்கு செட் ஆகல. நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்கும்போது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஸ்கில்ஸ் தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாயபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒகேஷனல் எஜுகேஷன் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் தி 6th standard. ஸோ அப்ப இன்டர்ன்ஷிப், அப்ரண்டிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எஜுகேஷன் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்தியா வந்துட்டு எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறது இந்த மாதிரி யோசிக்கணுங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. The next article is on leopard poaching the highest in Uttarakhand and Maharashtra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சர்வேஷன் அப்படிங்கிற டாபிக் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல என்விரான்மெண்ட் கடியில கன்சர்வேஷன். ஸோ இந்த லெப்பர்ட் அப்படின்னு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிராபிக் இந்தியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம், டிராபிக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனே ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் லெவல்ல இல்லீகலா வைல்ட் லைஃப்ல நடக்கக்கூடிய ட்ரேடிங்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி ட்ரேட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது. இவங்க கொடுத்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்ல காமன் லெப்பர்ட்ஸ், இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா பேந்தரா பார்டஸ்
FUSCA அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிட்வீன் 2015 இருந்து 2090 குள்ள கிட்டத்தட்ட 747 லெப்பர்ட் டெத்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. இதுல முக்காவாசி இல்லீகல் எல்லாம் கிட்டத்தட்ட 596 இஸ் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு போச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிராஃபிக் இஸ் அ லீடிங் வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க் அக்ராஸ் தி வேர்ல்ட். ஸோ இந்த பேப்பருக்கு என்ன டைட்டில் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் இந்த போச்சிங் வந்துட்டு இப்போதைய காலத்துல ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. எந்த ஸ்டேட்ல போச்சிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் உத்தரகண்ட் as well as in மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்காக இத வந்துட்டு கொலை பண்றாங்க, இந்த அனிமலை வந்துட்டு கொலை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஸ்கின்னுக்காகவும் அதோட போன்ஸ் அண்ட் டீத் எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல டைகரோட போன்ஸ்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி லெப்பர்டோட போன்ஸுக்கும் ரொம்ப மதிப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதா. பிளஸ் இதை தாண்டி ஷூட் பண்ணி தான் வியாபாரம் பண்றாங்கன்னு கிடையாது, உயிரோட இருக்கக்கூடிய அனிமல் ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு. லெப்பர்ட்ஸோட குட்டிகளை வந்துட்டு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா லெப்பர்ட்ஸுக்கும் தனியா சென்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் எப்படி டைகருக்கு சென்சஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் பண்றது. The next article that we will see is about the Sri Lanka elections. So Sri Lanka elections Rajapakse has won the elections with a very great number 145 அப்படிங்கிற நம்பர். ஸோ 150 வரணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரதுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு. சரி, மேப் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது சில வந்துட்டு வெரி க்ளோஸ் நெய்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யோர் இந்தியா and it is separated by Gulf of Mannar as well as Palk Strait. எந்த கடல்ல இருக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கு. இதுல ப்ராவின்சஸ் பிரிக்கும் போது அதாவது எப்படி டிவைட் பண்ண நம்ம ஸ்டேட்ஸ் டிவைட் பண்ணிருக்கோம்ல அதே மாதிரி யூ ஹேவ் நார்தர்ன், ஈஸ்டர்ன், நார்தர்ன் சென்ட்ரல், சென்ட்ரல், உவா, சபர்குமா, வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ட்ரியை டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்கு தான் இப்படி டிவைட் பண்ணியிருக்காங்களே ஒழிய டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் டு தீஸ் ப்ராவின்சஸ் வந்துட்டு நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. when you take Sri Lanka, it is a unitary form of government தான். and they do not have this bicameralism concept. bicameralism னா என்னன்னு சொல்லுவோம், ரெண்டு ஹவுஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். whereas when it comes to this Sri Lanka, இங்க ஒரே ஹவுஸ் தான் இருக்கும். அந்த ஹவுஸுக்கு தான் இப்ப எலெக்ஷன் நடந்தது when it comes to the central government. சரி, இதுல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நான் எதுக்காக மார்க் பண்ணிருக்கேன், அதாவது குருண்ணகலா அப்படிங்கிற பிளேஸ் எதுக்காக மார்க் பண்ணிருக்கேன்னா திஸ் இஸ் தி கான்ஸ்டுவன்சி ஆஃப் மஹேந்திர ராஜபக்ஷே. இந்த கான்ஸ்டுவன்சில இருந்து தான் கிட்டத்தட்ட 5 lakhs ஓட்டுக்கு மேல வாங்கி இவர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட். இதுல வேற என்னென்ன மாதிரியான மேப் ரீடிங் வேணும்னா ட்ரிகாமலே இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் Sri Lanka and இங்க சதன்ல இருக்குல்ல ஹம்பன்டோட்டா, திஸ் இஸ் ஹேவிங் சைனீஸ் பிரசன்ஸ். சைனா இந்த போர்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கொலம்பூல இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்டர்ன் டெர்மினல் போர்ட்டை வந்துட்டு இந்தியாவுக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ரணில் விக்ரமசிங்கே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. கொலம்பூ போர்ட்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் கண்டெய்னர் டெர்மினலை வந்துட்டு டெவலப் பண்றதுக்காக. அது ராஜபக்ஷ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இதை இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. lot more to read about the Sri Lankan issue because இந்தியாவோட ஒரு க்ளோஸ் நெய்பர். ஆனா ரொம்ப வந்துட்டு கடன்ல வந்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இன்னும் அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளா இல்ல. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தட் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் சோ மச் அலைன் டுவர்ட்ஸ் சைனா. அண்ட் என்ன மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது எதுக்கு இதை நம்ம படிக்கணும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இவங்க என்ன மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி எவால்வ் ஆகும் இந்த புது கவர்மெண்டோட அப்படிங்கிறதா. அதனாலதான் எல்லா கண்ட்ரீஸோட எலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸோட எலெக்ஷன்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் யாரு நம்மளோட ஹெட்டோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மன்மோகன் சிங்கோட கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். அண்ட் மோடி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா
ஜாஸ்தி இந்தியன் டயஸ்போரா கிட்ட பேசக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். குஜரால் ஐகே குஜரால் அவர் இருந்த டைம்ல தெர் வாஸ் குஜரால் டாக்டரிங், அதாவது இந்தியன் நெய்பர்ஸ் கூட வந்துட்டு நம்ம ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், ஒரு பிக் பிரதர் மாதிரி நடந்துக்கணும், நம்ம சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செய்யறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நமக்கு திருப்பி செய்யணுங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கவே கூடாது. when it comes to காங்கிரஸ் டைம்ஸ்க்கு எல்லாம் they would have come with look east பாலிசிங்கிற பாலிசி இருந்திருக்கும். நரேந்திர மோடி 2015ல வந்ததுக்கு அப்புறமாட்டி இது லுக் ஈஸ்ட் பாலிசின்னு இருக்கனால ரொம்ப பெருசா டெவலப்மெண்ட் இல்ல. we have to go with an act east policy. ஜவஹர்லால் நேரு said that நம்மளோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல we have to follow non alignment movement அப்படிங்கிற மாதிரி எந்த கண்ட்ரீஸோடையும் ரொம்ப அலைன் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கறதே எந்த தலைவர் இருக்கிறாரு அவரை பேஸ் பண்ணி இருக்கிறது. அண்ட் செகண்ட் திங், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் படிக்கும் போது என்ன ஞாபகம்னா ஜென்ரலா பேசிக்கா சில ஃபேக்டர்ஸ்ல தான் இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க. ஒன்னு ட்ரேடு, டிஃபென்ஸ் ரிலேட்டட், ஒருவேளை மேரிடைம் கண்ட்ரியா இருந்ததுன்னா மேரிடைம் செக்யூரிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, மெடிக்கல் செக்டார், எஜுகேஷன் செக்டார், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கும், தனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அந்த கண்ட்ரிக்கு என்ன தேவைகள் கம்மியா இருக்கோ அதை நம்ம கொடுப்போம், நம்மளோட தேவைகள் என்ன கம்மியா இருக்கோ அதை கண்ட்ரி நமக்கு கொடுக்கும். சோ அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தனித்தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி எவால்வ், நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் ஒன் பிக் இஷ்யூ வித் ஸ்ரீலங்கா, கச்சத்தீவு இஷ்யூஸ் another one problem, and தமிழியன்ஸ், ஈனம் தமிழியன்ஸ் ஆர் பீங் பார்ட் ஆஃப் தட். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி லெஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப எல்லா இடத்துலயுமே இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இதுல பிளஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாவோட ரொம்ப அலைன் ஆறதுல வந்துட்டு இந்தியா இஸ் நாட் ஹாப்பி. 2014ல வந்துட்டு ஒரு சப்மரைனை வந்துட்டு சைனா டாக் பண்ணிருப்பாங்க ஹம்பன் போர்ட்ல. சோ இந்தியாவோட க்ளோஸ் டெரிட்டரி, இட் இஸ் வெரி க்ளோஸ். சோ இவ்வளோ க்ளோஸா நீங்க சப்மரைன்ஸ் டாக் பண்ணும் போது, ஏன்னா அது ஹம்பன் டோட்டோட செக்யூரிட்டியை சைனாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைனாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்க தன்னோட எந்த ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்றாங்களா இருக்கட்டும், அவங்களோட ஜல்லி மணல்ல இருந்து அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்றது கூட யாரதான் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சைனீஸா தான் இருப்பாங்க. when ஹம்பன்டோட்டா போர்ட் was literally given, ஏன்னா கடன் ரொம்ப ஆயிடும், அதனால நீங்க இந்த போர்ட்டை டெவலப் பண்ணி நீங்க இதுல கொஞ்சம் ஸ்டேக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது the security of this particular region was also given to China. சோ அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்மரைன்ஸ் டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு 2014ல இந்தியா வந்துட்டு was very harsh on ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவோட சேர்த்து மத்த நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு was highly against that. சரியா, ஏன்னா நீங்க இவ்ளோ க்ளோஸா சப்மரைன்ஸ் டாக் பண்ணும் போது என்னைக்கு வேணாலும் எஸ்கலேஷன்ஸ் வரலாம் அண்ட் இந்தியாவை ஜாஸ்தியா ஹிட் பண்ணிட்டு. ஸோ தட் வாஸ் அ செக்யூரிட்டி த்ரெட் டு இந்தியா. ஸோ லாட் மோர் டு லேர்ன் அபவுட் திஸ் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. The next thing is இந்த country என்ன மாதிரியான demography. Everyone knows that Colombo is the capital of Sri Lanka. இவங்களோட official language வரும்போது they'll speak both English and Tamil. இவங்களோட government is unitary form of government. நம்மளுக்கு என்ன இட் இஸ் அ குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டேட்ஸுக்கு சில பவரை ஷேர் பண்ணி கொடுப்போம். இங்க அந்த மாதிரி கிடையாது, இட் இஸ் அ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் government. And when you take about the religious aspect, என்ன மாதிரி ரிலீஜன் இந்த கண்ட்ரில ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Buddhist religion. கிட்டத்தட்ட 70.1% of the population is Buddhist religion. Hindu is 12.6, Muslims as 9.7, and Hindu இதுல தமிழியன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the northern part of Sri Lanka as well as the eastern part and a smaller part in the center part of your Sri Lanka. இங்க இருக்கக்கூடிய population ஜாஸ்தி ஹிந்தி பாப்புலேஷனா இருப்பாங்க, ஹிந்து பாப்புலேஷனா இருப்பாங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் 15.4%. சிங்களீஸ் தான் இருக்கிறதுலே பாப்புலேஷன்ல ஜாஸ்தி, 74.9% அவங்க தான் பாப்புலேஷன்ல ஜாஸ்தியா இருக்காங்க. அண்ட் when it comes to other population, முஸ்லிம் பாப்புலேஷனும் இருக்காங்க. மூர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அரப் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ they are 9.2% and other communities are present. You have Christians also. அப்ப மெஜாரிட்டியா இவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி. அண்ட் புத்திசத்துக்கு வந்துட்டு இந்த சிங்களீஸோட
ethnicity வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது this particular party, that is Rajapaksa party, is very similar to that of a BJP party, because அவங்க வந்துட்டு ஹிந்துத்துவ ஐடியாஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. So they are a larger supporter of singleism, right? So இது வந்துட்டு ஒரு commonality. In fact ஒரு statement கூட கொடுத்திருப்பாங்க saying that we are having our role models as the Communist Party of China, Communist Party in China, as well as BJP in India அப்படிங்கிற மாதிரி. So you could sense that what kind of party they are literally are அப்படிங்கிறது. சரியா? So இது வந்துட்டு ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டி யுனைடெட் நேஷனல் பார்ட்டி, which was done by ரணில் விக்ரமசிங்கே. போன தடவை 2015ல இவங்களோட கவர்மெண்ட் தான் டாப்ல ஆச்சு, and he was the prime minister. And ராஜபக்சேயோட கவர்மெண்ட் is with the political party Sri Lanka Podujana Peramunu, and another one Sri Lanka Freedom Party, which was headed by Sirisena. In fact, after another one Tamilோட devolution, Tamilோட பவர்ஸ்க்காக யாரு போராடுறாங்க அப்படின்னா Tamil National Alliance is literally representing the Tamilians present in Sri Lanka. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷனல் பார்ட்டியா இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டியா இருக்கட்டும், இந்த ரெண்டு பார்ட்டிஸும் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரு காங்கிரஸ் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருந்தது இல்ல. சோ அப்ப அந்த காலத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி அப்படின்னு வரும்போது இட் இஸ் யுனைடெட் நேஷனல் பார்ட்டி அண்ட் ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டி. இன்ஃபேக்ட் Rajapaksa was part of Sri Lankan Freedom Party, and he was working under Chandrika Kumaratunga for a certain period of time. இவர் புதுசா இந்த ஸ்ரீலங்கன் பொதுஜன பெராமனு அப்படிங்கிற பார்ட்டி எப்ப ஃபார்ம் பண்ணிருப்பாருன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். சோ இவங்க தான் மேஜரான பார்ட்டிஸ். ஆனா இந்த தடவை எலெக்ஷன்ஸ்ல யுனைடெட் நேஷன் பார்ட்டி ஒரே ஒரு சீட்டு தான் வின் பண்ணிருக்காங்க. ஈவன் ரணில் விக்ரமசிங்கே வந்துட்டு he has lost this election. See, ஒரு இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து எப்ப நம்ம இந்தியாவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். காங்கிரஸ் was completely dominating at a point of time. இப்ப காங்கிரஸ் இருக்குமா, எப்படி ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் வருதுங்கிறதுலாம் ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. The same kind of situation is happening. Whereas when you come to Sri Lankan Freedom Party, ஒரே ஒரு தமிழ் candidate from the northern and eastern provincesல இருந்து ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்காரு. Another one Sirisena, the former president of your Sri Lanka was Sirisena. He was elected. So அவர் சேஃபா வந்துட்டு எலெக்ட் ஆயிட்டாரு. ஆனா இவங்களோட விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, which means that this particular party has taken the power, and his own brother Gopache Rajapaksa is the president of Sri Lanka. You could see that what kind of ஒரு family is ruling அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியா? சோ அப்ப வந்துட்டு பிஃபோர் என்டரிங் இன்டு திஸ் எலெக்ஷன் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீலங்கா என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துப்போம். So when you take Sri Lanka, it is a democratic. When you take, we can compare it with India also. சரியா? So in your Sri Lanka is democratic, India is democratic because the people are elected by the people, and எல்லாரோட கன்சென்ஸும் கேட்டு தான் டெசிஷன் எடுப்பாங்க. And when you take Sri Lanka, it is again a republic country. India is also a republic country. எப்போ ஒரு country a republic அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, if the head of the state is elected, then you call it as a republic country. அப்ப இந்தியால வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் எலெக்ட் தான் பண்றோம், but an indirect election. But whatever it is, it's an election. சரியா? So appa the republic country. Whereas when you take Sri Lanka, again that is republic because the head of the state is your president and he is elected. And the third thing, it is a unitary state. India oda compare பண்ணும்போது we are not an unitary, we are a quasi federal structure. ஏன்னா நம்ம ஃபெடரலிசம்ல schedule 7ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டேட்ஸ் law மேக் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல யூனியன் law மேக் பண்ணலாங்கிற மாதிரியான differentiations இருக்கு. whereas அவங்க கிட்ட அந்த மாதிரி கிடையாது. And the next thing is India is completely a parliamentary system of government. So அப்ப என்ன decisions எடுத்தாலும் பார்லிமெண்ட் தான் எடுக்கும். whereas this is a semi presidential system. அதாவது mixture of presidential system and parliamentary system. அப்ப decisions எடுக்கக்கூடிய பவர் யார் யாருக்கு இருக்க, பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கு. This is one of the problem with Sri Lanka. இதனாலதான் இந்த 2015ல சிறிசேனாக்கும் ரணில் விக்ரமசிங்கேக்கும் ரொம்ப பெருசா ஒத்து போயிருந்திருக்காது. பிகாஸ் நிறைய கடன்ல இருக்காங்க. ஸ்ரீலங்கா எக்கனாமி இஸ் நாட் டூயிங் குட், அண்ட் நிறைய வந்துட்டு கரப்ஷன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரிஃப்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பிட்வீன் பிரசிடென்ட் as well as the parliament, prime minister, and that is why there was a split. சரியா? So that is a semi presidential system. When you compare it with India, it is a parliamentary system. So comparison of constitutions la kuda idu neenga padichikalam under GS paper number 2. Plus
இந்த கண்ட்ரில இந்த 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறது ராஜபக்சேக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆம்பிஷன். சி வி வாண்ட் திஸ் 2/3 மெஜாரிட்டி. சரி எதுக்கு சார் இந்த 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we want to make certain constitutional amendments and that is why we need this 2/3 majority in parliament. Even in India, under article number 368, certain provisions can be amended in simple majority and some provisions could be handed only with a special majority, another one with special majority and ratification of states. அப்ப amendment அப்படின்னு போச்சுனாலே இந்த கண்ட்ரியும் 2/3 மெஜாரிட்டி வேணும் அவங்களோட பார்லிமெண்ட்ல. அண்ட் இதை தாண்டி நேஷனல் வைட் ரெஃபரண்டம் வைக்கிறாங்க சில இதை மாத்துறதுக்கு. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனா இவங்க கண்ட்ரியோட லாங்குவேஜை மாத்துறதா இருந்தாலும் சரி, வாட் கைண்ட் ஆஃப் ரிலீஜன் திஸ் பர்டிகுலர் கண்ட்ரிஸ் தே ஆர் சிங்கிளீஸ், சரியா? அதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை மாத்துறாங்கன்னாலும் சரி, யூனிட்டரி ஸ்டேட்டா இருக்கிறத ஃபெடரலா மாத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நேஷனல் லெவல்ல ரெஃபரண்டம் நடத்துவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ரெஃபரண்டம்? பீப்புள் வில் கம் அண்ட் வோட். எனக்கு இது வேணும் இது வேணாங்கிறத யாரு டிசைட் பண்ணுவாங்க? டைரக்டாவே people decide பண்றது. அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ரஸிஸ்ல you will have 3 pillars as well as Sri Lanka is also a democracy and they have 3 pillars. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பத்தி படிக்க போறோம். 2 பேர் இருப்பாங்கங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு போறோம். ஒன்னு வந்துட்டு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், another one is head of the government. when you take head of the state, இந்தியால அப்படின்னு எடுக்கும்போது president is called as the head of the state, whereas when you take Sri Lanka, again president is called as the head of the state. இந்த நாட்டுக்கே தலைவர் யாரு? அவதான். பிளஸ் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்ம்டு போர்சஸ், அதுவும் யார் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட். ஆனா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருக்கிட்ட ரியல் பவர் இருக்கு அப்படின்னு வரும்போது இட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஹூ இஸ் கோயிங் டு பி தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் in India. இந்தியால யாரு head of the government? Prime Minister is the head of the government because he is holding the real power and your president is a de facto power and he is a nominal head. சரியா? சோ அப்ப இங்க when you take this presidential system, semi presidential system of Sri Lanka, head of the state யாரு? president தான். head of the government யாரு? president தான். This is very similar to that of US. USல head of the state is president, head of the government is also president. சரி, இவங்களோட term is 5 year. நம்மளோட term it is 5 year. Next, the president will head the cabinet. இங்க யாரு head பண்ணுவா? நம்ம இதுல prime minister will head the cabinet and he will appoint the ministers from elected members of the parliament. Who will do in India? Prime minister will do in India. Plus இந்த இவங்க பண்ணக்கூடிய இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில இடத்துல president is immune from legal proceedings. India is also given certain restrictions and இந்தியாலயுமே பிரசிடென்டா இருக்கட்டும் கவர்னரா இருக்கட்டும் immunity இருக்கு சில legal proceedingsல. You will read it that in article number 14, right? So அதே மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு amendment பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2/3 majority வேணும். இந்த கவர்மெண்ட் உள்ள வரும்போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 19th constitutional amendment அப்படின்னு 2015ல ஒரு amendment கொண்டு வந்திருப்பாங்க. சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே இருந்த டைம் ஸ்கேல்ல. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு 2 terms தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டென்யூர் அப்படிங்கிறது 5 வருஷம். ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா 5 வருஷம் இருக்கலாம். இவர் இன்னொரு தடவை எலெக்ட் ஆகலாமா? இஸ் ஹி எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன்? Yes, he is eligible for re-election, but he could stay for another 5 years. அதுக்கப்புறம் என்னது? இதுக்கப்புறமாட்டி he cannot stay for the presidential election. Very similar to that of US. USல 4 வருஷம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவரால் president electionsக்கு நிக்க முடியாது. அதே மாதிரியான ஒரு constitutional amendment கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி termsல no limit. When you take India into consideration, president அவரோட tenure is 5 years. எத்தனை தடவை நிக்கலாம்? அவர் வாழ்க்கை முழுக்க திருப்பி நிக்கணும்னாலே நின்னுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? he can be the president for n number of terms. India it is only for 2 terms அப்படிங்கிற மாதிரி. Next, when it comes to legislature அப்படின்னு வரும்போது it's a unicameralism. நம்ம இதுல 2 ஹவுஸ் இருக்கா, லோக்சபா ராஜ்யசபா. 2 ஹவுஸ் இருந்ததுன்னா it is bicameralism. When it comes to state legislative assembly, state legislative council, you have 2. So இப்ப we are bicameralism kind of format. Whereas இங்க வரும்போது it's unicameralism. ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருப்பாங்க. அது 225 மெம்பர்ஷிப் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படிங்கிற. சரி, இதுல எல்லா மக்களுமே ஓட் பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் 5 இயர்ஸ்க்கு தான் இருப்பாங்க. நம்ம இந்தியால இருக்க மாதிரி பிரசிடென்ட் கேன் சம்மன், சஸ்பெண்ட் ஆர் எண்ட் லெஜிஸ்லேட்டிவ் செஷன். அதே பவர் தான் இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட். he can summon, suspend and end a legislative session. அங்க நம்ம இந்தியால president can dissolve the parliament. அதே மாதிரி இங்க president can dissolve the parliament at any time. ஆனா இங்க என்ன கண்டிஷன் கொடுக்கறாங்க அப்படின்னா
4.5 years அப்புறமாட்டி நீங்க டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்க சொல்லும் போது பிரசிடென்ட்டோட டெபுட்டி அப்படின்னு யாரதான் சொல்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் சொல்றாங்க. whereas when you take India, you don't have this deputy vice president. You have some person called as vice president. ஆனா அவரோட ரோலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. they are sharing the executive responsibilities. இந்தியால அந்த மாதிரி sharing of executive responsibilities சென்ட்ரல்லயே பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஜுடிஷியரி. அகைன் நம்ம இந்தியால இருக்க மாதிரி they have the subordinate court, high court as well as the Supreme Court. President will appoint the judges of the Supreme Court and there is a Judicial Service Commission ஒன்னு இருக்கு. இந்தியால அந்த மாதிரி கிடையாது. அது கொண்டு வரதுக்காக தான் NCJA அப்படின்னு ஒன்னு 2014ல ஒரு ஆக்ட் வந்திருக்கும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஜுடிஷியல் அட்மிஷன் ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஜுடிஷியல் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி 2014ல அதை வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியில நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு this is against the basic structure of the constitution சொல்லி that is unconstitutional அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஓடி கொடுத்திருப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கால you have a judicial service commission that is having chief justice and 2 senior more court judges. இவங்க தான் லோவர்ல இருக்கக்கூடிய கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நியூஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கா ரூலிங் பார்ட்டி இப்போதைக்கு யார் ரூல் பண்ணிருக்காங்க, மஹிந்த ராஜபக்ஷே. இவங்க 2/3 மெஜாரிட்டி வந்துட்டு பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே நாங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 19th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2005 இவங்க என்ன பண்ண போறாங்க, அமெண்ட் பண்ணி இந்த பிரசிடென்ட்டுக்கு n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இப்ப 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு மாத்த போறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எவ்வளவுதான் ஃபிளாஸ் இருந்தா கூட இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜபக்ஷே was the person somewhere around 2011 and 12 time scale when LTTE or the civil war in Sri Lanka literally ended. அதுக்கப்புறமாட்டி நிறைய மிலிட்ரி ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா இருந்தது, மிலிட்ரி பீப்புளோட நடவடிக்கைகள் எல்லாமே. பிளஸ் இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லவே இல்லை. ஆனா இப்போதையே இந்த பர்டிகுலரா இப்ப எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி which is an absolute majority அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு அனார்கிக் கைண்ட் ஆஃப் ரூல். ஏற்கனவே 2011 அந்த டைம் ஸ்கேல்ல இவர் ரொம்ப சிங்களீஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு. இவரோட பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு யார் யாரெல்லாம் இந்த சிவில் வார்ல எல்டிடியா இருக்கட்டும் இல்ல தமிழ் மக்களா இருக்கட்டும் அவங்களுக்கு மேல ரொம்ப ஹார்ஷான நடவடிக்கைகள் எடுக்கிறது, ஒரு மாதிரி அட்டோக்ராட்டிக் ரூலா இருக்குது. அப்படிங்கறனால அப்போதைக்கு பீப்புளுக்கு தான் பொலிட்டிக்கலா ஸ்டேபிளா வந்தா வெளியில போதும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப இவங்க வந்துட்டு வேற எதையும் பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 19th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை மட்டும் நாங்க சேஞ்ச் பண்ண போறது கிடையாது, இந்த 13th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத பத்தியும் நம்ம ரீவிசிட் பண்ணணும். எதுக்கு இந்த 13th அமெண்ட்மெண்ட் நமக்கு தேவை அப்படிங்கறத பத்தியும் இவங்க பேசியிருந்தாங்க இந்த எலெக்ஷன் ப்ராபகேண்டா. இந்த 13th அமெண்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிபிகண்ட் அமெண்ட்மெண்ட். ஏன்னா ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தக்கூடிய டைம் ஸ்கேல்ல வந்துட்டு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, இண்டோ லங்கா அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய நிறைய சிவில் வார்க்கு ஒரு கண்டெய்ன்மெண்ட், அது கண்டெயின் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு சில பவர்ஸ் கொடுக்கணும், சில சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் சில ப்ராவின்சஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் அதனாலதான் பவர்ஸை வந்துட்டு டிவால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ப்ளோ டு தி ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன். தேர் சேயிங் லைக் வி ஆர் யூனிட்டரி, ஆனா இந்த இடத்துல சில இடத்துல ப்ராவின்சஸ்க்கு டிவால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இது என்ன ஆயிடுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ இப்போதைய பவருக்கு வந்திருக்கக்கூடிய மஹேந்திர ராஜபக்ஷேயோட அலைஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்ப இவங்க ஸ்ரீலங்கன் வந்துட்டு நிறைய ஆம்பிஷன்ஸ், இந்த பார்ட்டி நிறைய ஆம்பிஷன்ஸோட தான் பவருக்கு வந்திருக்காங்க. whereas when you speak of them, ஒரு 10 international human rights organization, Amnesty, Forum ஏசியா, சவுத் ஏசியன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க ஏற்கனவே ராஜபக்ஷே இஸ் தி பிரைம் மினிஸ்டர் as of now. நீங்க என்ன பண்றீங்கன்னா சில டார்கெட்டட் அரெஸ்ட் பண்றீங்க, இன்டிமிடேஷன் த்ரெட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. லாயர், ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் இவங்க எல்லாரையும் நீங்க பண்ணிட்டே ஒரு மாதிரி திஸ் இஸ் நாட் ரைட், ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கு. அப்ப மக்கள் இப்ப உங்களுக்கு எதை நம்பி ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
டெமோக்ரஸியை நீங்க இன்னும் நிறைய கொண்டு வரீங்க. பீப்புள் ஹேவிங் so much of trust. எக்கனாமில இருந்து எங்களை யாராச்சும் வெளியில கொண்டு வர மாட்டாங்களா, டெவலப்மெண்ட் உள்ள வராதாங்கிற நம்பிக்கையிலனாலதான் இவங்க வந்துட்டு தே ஹவ் ஈவன் இன் தி தமிழ் ரீஜன்ஸ், அதாவது நார்தர்ன் ஸ்ரீலங்கா, ஈஸ்டர்ன் ஸ்ரீலங்கால கூட மக்கள் வந்துட்டு வேற விதமா ஓட்டிங் பேட்டர்ன் காமிச்சிருக்காங்க, ரேதர் தான் நம்ம தமிழ் இத பத்தி யோசிக்கணும் அப்படிங்கறத காட்டிலும். And when this editorial article that speaks on consolidating control, இப்போதைக்கு மக்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த பார்ட்டி வந்துட்டு மெஜாரிட்டேரியன் நேஷனலிசத்தை ட்ரம்ப் கார்டா யூஸ், மெஜாரிட்டி யார் இருக்காங்க, சிங்கிளீஸ் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட சென்சஸ் இது பண்ணிதான் இவங்க வின் பண்ணாங்க. பிளஸ் தமிழ் ரீஜன்ஸ்ல இருந்து மக்கள் ஓட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, எப்படியாச்சும் வந்துட்டு கடன்ல இருந்து நம்மள யாரும் வெளியில கொண்டு வந்துட மாட்டாங்களா, நமக்கு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் வராதா. ஏன்னா சிறிசேனா அண்ட் ரணில் விக்ரமசிங்கே டைம் ஸ்கேல்ல 2015ல அவங்க எலெக்ட் பண்ணதுக்கான ரீசனே ஒரு நல்ல விதமான கவர்னன்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கறதான். ஆனா ரொம்ப பெரிய கரப்ஷன்ஸ், எக்கனாமிய பூஸ்ட் பண்ண முடியாம அவங்க திறனதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்த வீக்னஸ் ரொம்ப வெளியில காமிச்சுக்கிடு. இதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை எது அவங்களோட அட்மோஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கும், ஈஸ்டர் டைம்ல பாம் வச்சு தகர்க்கிற மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா அதுல வந்துட்டு அவங்க அட்வான்ஸ் ஆக்ட் பண்ணாததுனால கிட்டத்தட்ட 250 பேர் வந்துட்டு ஈஸ்டர் செலிப்ரேஷன்ஸ்ல வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. பிளஸ் இந்த மாதிரி வந்துட்டு இப்ப எவல்யூஷன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் பிரச்சனையில சண்டை போட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா இஸ் விட்னஸிங் அ பெக்யூலியர் லெஜிஸ்லேச்சர். ஏன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருந்த 2 பார்ட்டிஸ் யூஎன்பி அண்ட் எஸ்எல்எஃப்பி, இவங்க 2 பேருக்குமே இப்ப பிரசன்ஸ் கிடையாது. பிளஸ் இந்த தமிழ் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் கூட கொஞ்சம் பேர் யாருக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்கன்னா, சில பேரு இண்டிபெண்டா நின்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. அந்த இண்டிபெண்டா இருக்கிறவங்களும் யாரோட ஆலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஹிந்திரா ராஜபக்சேயோட ஆலி. சோ அப்ப இப்போதைய கன்சர்ன்ஸ் வந்துட்டு நீங்க அந்த அமெண்ட்மெண்ட் காட்டிலும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த மிலிட்டரைசேஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த கார்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ரெஸ்டைன் பண்ணணும். அந்த எரா ஆஃப் டெமோக்ராட்டிக் டெபிசிட்ட கொண்டு வந்திருக்கும். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டைம்ல மக்கள் வெளியில போறதுக்கே பயந்துட்டு இருக்க மாதிரியான சிச்சுவேஷன்ஸுக்கு நீங்க கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா 2015ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னாலதான் ராஜபக்சேவை கம்ப்ளீட்டா வெளில தூக்கி போட்டு புதுசா ஒரு கவர்மெண்ட் 2015ல வந்தது. அப்ப மக்கள் இப்ப எதிர்பார்க்கறது டெமோக்ராட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது, எங்களோட எக்கனாமி நல்லபடியா டெவலப் ஆகணும் அண்ட் கடன்ல இருந்து நம்ம கண்ட்ரி வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸோட தான் மக்கள் உங்களுக்காக ஓட் போட்டிருக்காங்க. So don't be autocratic and try to be a democratic kind of இது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சஜஷன் சொல்லியிருக்காங்க. So அடுத்த ஆர்டிக்கல் எது அப்படின்னா, RBI sets up a panel for stressed loan resolution norms. நேத்திக்கே சொல்லியிருந்தாங்க லோன்ஸை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இதுல ஒண்ணுமே இல்லை, அந்த கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் KV காமன்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கமிட்டியை ஹெட் பண்ண போறாரு. அதாவது கோவிட்னால என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ட் லோன்ஸ் கிரியேட் ஆச்சோ அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ட் லோன்ஸ் அப்படின்னு. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்துட்டு RBI கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க சில மாடிஃபிகேஷன்ஸோட இதை வந்துட்டு வெளியில கொண்டு வருவாங்க 30 டேஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS and press the bell icon for further notifications. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா Conquer IAS டெலிகிராம் சேனல்ல you can ask your doubts. Thank you.